வணக்கம். 2 தினங்களா ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன். அந்த மன உளைச்சல் இன்னைக்கு காலையில செய்தியை பார்த்த பிறகுதான் மனம் நிறைவடைஞ்சது. அதாவது கோயமுத்தூர்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிஜில தங்கி ஒரு தனியார் கல்லூரியில படிச்சுட்டு இருந்த ஒரு கல்லூரி மாணவிய, அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய காதலனோடு கோயமுத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை 10:45 மணி அளவுல தன் காதலனோடு கார்ல அமர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வழியாக வந்த 3 பொறுக்கி பசங்க நல்லா குடிச்சிட்டு அந்த கல்லூரி மாணவிய பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி அந்த பெண்ணுடைய ஆண் நண்பரான காதலனை தாக்கி அருவாளை வெட்டப்பட்டு தூக்கி வீசிட்டு போயிருக்கானுங்க. அந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த கோயமுத்தூர் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்தியா முழுமைக்கும் உள்ள ஊடகங்களும் அதிர்ச்சிக்குள்ளாக பார்த்தது. அதிர்ச்சிக்குள்ளாக இதை பற்றிய செய்திகளை பரப்புனாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக ஆனது. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்ததோ அதே போல கோயமுத்தூர்லயும் ஒரு கல்லூரி மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இந்த சம்பவம் தான் நம்மளை 2 தினங்களாக ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாச்சு. ஆனா அந்த குற்றவாளிகளை தொடியலூர்ல மறைஞ்சிருப்பதாக தகவல் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு உடனடியாக 7 தனிப்படைகளை அமைச்சு அந்த குற்றவாளிகளை காலிலே சுட்டு கைது செய்து கோயமுத்தூர் ஆஸ்பத்திரியில அட்மிட் செஞ்சிருக்காங்க. அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இப்போ சோசியல் மீடியாக்கள்ல அந்த நேரத்துல அந்த பெண்ணு அங்க போனா, அந்த நேரத்துல அந்த ஆணோடு அவன் அங்க போனதே தவறு, அந்த பெண்ணு இனிமேல் வெளியில எந்த மாதிரி முகத்தை காமிச்சிட்டு வாழ்வான், அந்த பெண்ணு அந்த 3 இளைஞர்களும் ஒரு அறகுறை சுகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்களை சோசியல் மீடியாக்கள்ல அயோக்கிய பசங்க இப்ப வச்சுட்டு வராங்க. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுறதுக்காக இந்த கண்டென்ட் நம்ம எடுத்திருக்கோம். பேசுவோம் வாங்க. கோயமுத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவி தன் காதலனோடு ஒரு கார்ல அதாவது விமானத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு பார்க்கிங்ல தன்னுடைய காரை போட்டு இரவு நேரத்துல 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. நாம எப்படி பேசுவோமோ, நம்ம வீட்டு பிள்ளைகள் எப்படி பேசுவாங்களோ அதே போல அவர்கள் இருவரும் காருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அந்த இரவுல 3 பொறுக்கி பசங்க அருவாளோடு வந்திருக்கானுங்க. நேரா அவங்க விண்டோ ஏற்றிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. தட்டியிருக்கானுங்க, கதவை தோற அப்படின்னு சொல்லி தட்டியிருக்கானுங்க. அதுக்குள்ள இருந்த அந்த மாணவியும் அந்த மாணவியோடைய மோட்டார் மொபைல் கடையை வச்சுட்டு இருக்க அந்த இளைஞனும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல அவனுங்க ஒரு கல்லை கொண்டு அந்த டோரை உடைச்சிட்டு அந்த பெண்ணை இழுத்து துன்புறுத்துறதுக்கு ஆளாயிருக்கானுங்க. இதை தடுக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்த அந்த இளைஞனை அவங்க மறைச்சு வச்சிருந்த அருவாளை வெட்டியிருக்கானுங்க. அந்த பெண்ணை பக்கத்துல இருக்கிற புதருக்கு தூக்கிட்டு போய் 3 பேரும் மாறி மாறி கற்பழிச்சிருக்கானுங்க. இந்த 3 பேரும் மாறி மாறி கற்பழிச்சதுல அந்த பெண்ணு மயக்கமுற்று அவள் அங்கே போறான். அருவாளை வெட்டப்பட்ட அந்த இளைஞன் இரவு 2 மணிக்கு சுய நினைவு வந்த பிறகு அவன் தான் காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நீங்க உடனடியாக எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்த பிறகு இரவு 2 மணிக்கு அந்த ஆண் நண்பரை கொண்டு போய் அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தேடுறாங்க. தேடின பிறகுதான் இரவு 4 மணிக்கு நிர்வாண கோலத்துல அந்த கல்லூரி மாணவி அந்த புதர்களை கடந்திருக்கா. அவளை கொண்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை கொடுத்து வராங்க. இந்த நேரத்துல தான் 7 படை கொண்ட தனிப்படையை அமைச்சு இந்த தகவல் தீ போல தமிழ்நாட்டுக்குள்ள பரவிடுச்சு. மீடியாக்கள்ல இந்த தகவல் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 7 பேர் கொண்ட 7 தனிப்படையை தமிழ்நாடு அரசு அமைச்சு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு உரிய நடவடிக்கையை இந்த வழக்குல எடுத்திருக்காங்கன்றத நான் ஒத்துக்கிறேன். இதே நடவடிக்கையை அந்த கற்பழிப்பு நடப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு இது செய்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாராட்டியிருக்கலாம். ஆனா தமிழ்நாடு அரசு அதை செய்ய தவறிட்டாங்க. மக்களை பாதுகாக்கின்ற, இரவு நேரங்களை பெண்களை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பை தமிழ்நாடு அரசு தட்டி கழிச்சு விட்டுருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம்.
அப்புறம் அந்த 7 தனிப்படையின் மூலமாக அங்கங்க தேடுறாங்க. தேடும்போதுதான் கொடியலூர் பட்டத்தி அம்மன் கோயில்ல அந்த 3 பேரும் மறைஞ்சிருப்பதாக தகவல் வருது. உடனடியாக காவல்துறை வந்து அங்க போறாங்க. அங்க போனா அருவாடு இருக்கானுங்க அந்த ஐயோக்கிய பசங்க. காவல்துறை எங்களை வந்து பிடிக்கிறதுக்கு போகும்போது அவனுங்க அருவா எடுத்து ஒரு காவல் சந்திரசேகர் என்கிற காவல் அதிகாரியை வெட்டுறானுங்க. அதன் பிறகு காவல்துறை அந்த 3 பேரையும் சுட்டு பிடிக்கிறாங்க. காவல்துறை சுட்டு பிடித்தது என்றால் எங்க சுட்டாங்கன்னா காலுக்கு கீழே சுட்டுருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னடானா அவங்களை அங்கேயே என்கவுண்டர் பண்ணிருக்கணும். அவங்களை ஏன் காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சாங்க? இனி அவங்கள போய் சிகிச்சை கொடுத்து விசாரணை செஞ்சு கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது எப்போது? இந்த காவல்துறை இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க. உடனடியாக அவங்க என்கவுண்டர் பண்ணி அவங்களை சுட்டு வீழ்த்திருக்கணும் இந்த ஐயோக்கிய பாருங்கள அப்படின்னு சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. சோசியல் மீடியால இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. அவங்கள வந்து கொண்டு போய் அந்த கோயம்புத்தூர் அந்த அரசு மருத்துவமனையில அவங்கள கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி விசாரணை செஞ்சா இவனுங்க ஏற்கனவே கொலை வழக்கு, வழிப்பறி வழக்கு, அடிதடி வழக்குல வந்து ஏற்கனவே இவனுங்க வந்து சம்பந்தப்பட்டவங்களா இருக்கானுங்க. இவனுங்க இந்த ஊர்ல கிடைக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சு கொண்டு இரவு நேரங்கள்ல வழிப்பறி செய்யறது, அடிதடியில் ஈடுபடுறது, கொலைகள்ல ஈடுபடுறது, இது போல பெண்களிடம் வந்து சிலிமசம் செய்வது, பெண்களை கற்பழிப்பது, இது ஒரு தொடர்ச்சியான வேலையாகவே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நபர்களாக இருந்திருக்கானுங்க. அங்க பிழைப்பை தேடி தான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கானுங்க. அவனுங்க தான் இந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரானுங்க. இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்குது. அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் போது ஒரு பேரதிர்ச்சிக்குள்ளான இந்த சூழல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து இந்த விஷயத்தை வந்து உற்று நோக்கி இன்னைக்கு இங்கிலீஷ் நியூஸ்ல கூட நான் பார்த்தேன். இந்த மேட்டரை வந்து அவங்க வந்து பேசுனதை நான் கவனிச்சேன். அப்ப இந்திய அளவுல வந்து கன்னட சேனல் கூட இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இந்திய அளவுல இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு விவாதிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த செய்தியை தமிழ்நாட்டில் ஒரு சில பொறுக்கிங்க நாங்க முற்போக்கா பேசுறோம், நாங்க சமூகத்துக்கு வந்து கருத்து சொல்றன்ற பேர்ல சில அயோக்கியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண் அந்த இரவுல ஏன் போனா, அந்த பெண் அந்த காதலனோடு அங்க ஏன் போயிருக்கணும், ஒரு அரைகுறை ஆசைக்காக தன்னுடைய வாழ்க்கையே அந்த இளைஞர்கள் வந்து இழந்துட்டாங்க. இது போன்ற மொக்கையான சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத ஒரு மலிவான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்த ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் வந்து தன்னுடைய பதிவை வந்து போட்டிருக்காப்ல. சுட்டி எரிக்கப்பட வேண்டிய ஒரு பதிவு அது. சமூகத்துக்கு ஒரு சல்லி காசுக்கு உதவாத ஒரு பதிவு. ஒரு சமூகத்துல ஒரு மக்கள் மத்தியில ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு ஆளு ஒரு மலிவான ஒரு பதிவை போட்டு தன்னுடைய கேவலமான புத்தியை வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஆளு சொல்றாப்ல, அந்த இரவுல அந்த பெண்ணு அங்க போனா, இதே ஒரு பொண்ணு எந்த நேரத்திலையும் யாரோடவும் எங்க வேணாலும் போலாம் அப்படிங்கிறது அவருடைய உரிமை. அவங்க 2 பேரும் இருட்டுல அங்க ஏன் போனாங்க? ஒரு பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லைனா அவளை தொடர்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அது காதலியே ஆனாலும், அவ செக்ஸ் ஒர்க்கரே ஆனாலும், அவ கட்டின மனைவியே ஆனாலும், அவளுக்கு விருப்பம் இல்லாம தொடுவது வந்து சட்டப்படி குற்றம். அதுதான் சட்டம் சொல்லுது. அந்த இருட்டுல அந்த பொண்ணு ஏன் போனா? இந்த மலிவான கேள்விய தொடர்ச்சியாக பெண்ணின் மீதே வந்து அந்த ஆண் சமூகம் வந்து வச்சுட்டே வருது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம மேலை நாடுகள் வந்து நம்ம வந்து உதாரணமா நம்ம காமிக்கிறோம். மேலை நாடுகள்ல ஒரு பெண் வந்து சுதந்திரமாக போக முடியும், வர முடியும். ஆனா தொடர்ச்சியாக இந்தியா போன்ற நாடுகள்ல ஆணாதிக்க சமூகம் உள்ள இந்த நாட்டுல பெண்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் இது போன்ற மலிவான விமர்சனங்களை வந்து பெண்கள் மீது வந்து வைக்கிறாங்க. அவ பெண்கள் வந்து இரவு நேரங்களில் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லுகின்ற இவங்க தங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இரவு நேரங்கள்ல பெண்களை பார்த்தா கண்ணியமா நடந்துக்கணும். இரவு நேரங்கள்ல பெண்களை பார்த்தா அவங்க பாதுகாப்பா இருப்பதை போல உணர்வதை போல நாம வந்து சமூக பதற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது. நாம வந்து பெண்களை கண்ணியமாக நடத்த பழகணும் அப்படின்னு சொல்லி ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆனா அதுக்கு மாறா பெண்கள் இரவு நேரங்கள்ல அங்க ஏன் போறாங்க அப்படின்ற மலிவான அந்த கேள்விகளை அங்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு அரைகுறை இன்பத்துக்காக அவனுங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையே இழந்துட்டான் அப்படின்னு ஜேம்ஸ் வசந்த் போன்ற ஆட்கள் வந்து இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க.
அரைகுறை ஆசைக்காக அவனுங்க தன்னுடைய வாழ்க்கையே இழந்துட்டாங்க சொல்லி எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? நேத்து காவல்துறை அவங்களை விசாரணை பண்ணும் போதுதான் தெரியுது அவனுங்க வழிபறி செஞ்சிருக்கானுங்க, கொலைகள் செஞ்சிருக்கானுங்க, அது மட்டும் இல்லாம அடிதல் ஈடுபட்டிருக்கானுங்க. இதுக்கான வழக்கு அவனுங்க மேல இருக்குது. இது எல்லாம் செஞ்ச இந்த அயோக்கிய பசங்க தான் அரைகுறை இன்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தான்னு சொல்லி ஜேம்ஸ் வசந்த் போன்ற ஆட்கள் இந்த மடிவான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த ஆண் நண்பன் அந்த நேரத்துல அங்கேயே அழைச்சிட்டு போறான். ஒரு காதலன் ஒரு காதலி ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறதுக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த இடங்கள்ல தான் நீங்க சந்திச்சு பேசணும், இந்த இடத்துல நீங்க சந்திச்சு பேசக்கூடாது அப்படின்னு சட்ட வரையறை இருக்கா? அந்த அயோக்கிய பயலுங்க, அந்த பொறுக்கி பயலுங்க அந்த இரவுல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட கண்ணியமே இல்லாம, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம, கொஞ்சம் கூட பொறுப்புணர்வே இல்லாம அந்த அயோக்கிய பயலுங்க அவங்கள போயிட்டு வம்பிழுத்து அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பெண்ணை கொலை முயற்சி செய்து அவனை கொலை முயற்சி செய்து அந்த ஆண் நண்பனை வெட்டியிருக்கானுங்க. அதை கேட்கறதுக்கு இந்த மயிரானவங்களுக்கு யோக்கியதை கிடையாது. ஆனா அந்த நேரத்துல அந்த ஆண் நண்பன் அங்கேயே கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி மலிவான விமர்சனத்தை இவங்க மேல வைக்கிறானுங்க. அப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்தாம அந்த பெண்ணையே குற்றவாளி ஆக்குறது. அந்த பெண் இனிமேல் எப்படி சமூகத்துல முகம் காட்டி நடப்பா? அந்த பெண்ணு ஏண்டா முகம் காட்டி நடப்பதற்கு வெக்கப்படணும்? உன் வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தவாள அந்த பொறுக்கி பயனுக்கு எதிரான குற்றச்சாட்டை வை, அந்த பொறுக்கி பயனுக்கு எதிரான விமர்சனத்தை வை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த சமூகம் ஆதரவாக நின்று அந்த பெண்ணுக்கு பாருமா உன் பக்கம் எந்த தவறும் இல்லை, அந்த அயோக்கிய பயலுங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க, அந்த பொறுக்கி பயலுங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க, உங்களுக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை ஊட்டணுமா? இல்லை இனிமேல் அந்த பெண்ணு எப்படி நடப்பா, எப்படி சமூகத்துல முகம் காட்டி நடப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஒரு குற்றவாளி ஆக்கி அந்த பெண்ணை சமூகத்துல நடமாட விடாம அந்த பெண்ணையே ஒரு குற்றவாளி ஆக்கி நிறுத்துவது எந்த மாதிரி மனநிலை இது? ஆக தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் பெண்களையே குற்றவாளியை ஆக்குறதுனாலதான் இந்த சமூகத்துல தொடர்ச்சியாக பல கடுமையான சட்டங்களை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாலும், இன்னும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கூட ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. கடுமையான பெண்களுக்கு எதிரான அந்த வன்புணர்வு சட்டங்களை பாலியல் சீண்டல்கள் ஏற்பட்டாலோ, இல்லை ஒரு பெண்ணை முறைச்சி பார்த்தாலோ, இல்லை ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தாலோ அவங்க மீது கடுமையான தண்டனைகளை உட்படுத்தணும், கடுமையான சட்டங்கள் பாஞ்சு அவங்களை தண்டனைக்கு உட்படுத்தணும் சொல்லி இப்ப கூட பில் பாஸ் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு. அப்போ இந்த மாதிரி குற்றவாளிகள் மீது இன்னும் கடுமையான சட்டங்களை தான் ஏற்றி அவங்க தண்டிக்கணுமே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணையே நம்ம குற்றவாளியாக ஆக்குறது எந்த மாதிரியான மனநிலை? ராத்திரி 11 மணிக்கு அந்த இடத்துக்கு போனா நாய் கடிக்கத்தான் செய்யும். ஏண்டா நாயை வளர்த்து நீ நாயை பெத்து நாயை வளர்த்து வச்சிருக்கிய, அந்த நாயை இரவு 11 மணிக்கு யாராவது ரோட்டில் நடந்து போனாலோ, இல்லை எந்த பெண்ணாவது வேலையை விட்டு வந்தாலோ, படிச்சுட்டு வந்தாலோ, இல்லை ஆண் நண்பரோடு இருந்தாலோ அவங்கள போய் கடிக்காத அப்படின்னு சொல்லி உன் வீட்டுல சொல்லி கொடுத்து வள நாயே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு, உன் வீட்டு பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுத்து வள. 11 மணிக்கு போனா நாய் கடிக்கத்தான் செய்யும் என்பது கேவலத்திலும் கேவலமான ஒரு மலிவான விமர்சனம் இது என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த சமூகமும் இந்த அரசும் இந்திய சமூகமும் அரணாக நின்று நாம ஆதரவாக நின்று அந்த பெண்ணுக்கு ஊக்கப்படுத்தி தன்னம்பிக்கை வழங்கணும். அதை விட்டு அந்த பெண்ணையே நம்ம குற்றவாளி ஆக்கக்கூடாதுன்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன்.